நாமத்தில் எழுதப்படும் பரிசுத்த கூட்டம் நடுவில் சொல்லி நாம் பயன்படுத்தி பாடும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடி தீரும் சுத்த ஜோதியே ஆரோமே ஆடி அனச்சம் வாயிரோ ஆரோமே ஆடி அனச்சம் வாயிரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடி தீரும் சுத்த ஜோதியே ஆரோமே ஆடி அனச்சம் வாயிரோ ஆரோமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவி நாளையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நாளையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடி தீரும் சுத்த ஜோதி ஆயுவே ஆலயம் செல்லுவரே அது மகிழ்ச்சியை தந்திடுவே ஆலயம் செல்லுவரே அது மகிழ்ச்சியை தந்திடுவே என் சபையுடனே உம்மை துதித்திடவே திருவாயும் கிடைத்திட்டே என் சபையுடனே உம்மை துதித்திடவே திருவாயும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் ஏகோவாவே வந்தே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவரே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவரே செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விளக்கிறோமே என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விளக்கிறோமே வந்தோம் அன்பு கூட வந்தோம் ஏகோவாவே வந்தே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவரே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் ஏகோவாவே வந்தே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவரே பலிகளை செலுத்திடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே மாறிடவே மறுரூபத்தில் இதயத்தில் தந்தீரே சோத்திர சோத்திரவே மறுரூபத்தில் இதயத்தில் தந்தீரே சோத்திர சோத்திரவே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் ஏகோவாவே வந்தே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவரே ஆராதிக்க வந்தோம்
மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிகர மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியால் அனுப்பிடுவே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியால் அனுப்பிடுவே. ஆராதிக்க வந்தோம் அன்பு தோழி, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரை சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே. தூயவரை சுவையே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என்று மாலைய செய்தியவரே, தூயவரே, துணையாளரே, துதிக்க பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்க பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்ற நானே எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்ற நானே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்படியே நாம் கண்களை மூடினவர்களாய் ஒருமனம் ஒவ்வொருவனை ஆராதிக்க நாம் ஓ மகிமை உள்ள தேவனே ஆண்டவர், ஓ மகிமை ஆராதனை, உமக்கு ஆராதனை ஆண்டவர். ஓ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவரே ஆண்டவர், ஓ சர்வத்தை படைத்தவரே ஆண்டவர். ஓ கர்த்தாவே சுத்திரமானவரே, கர்த்தாவே தகப்பனே, ஓ உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தர், ஓ உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவர். தாவே நீர் அசைவாடும்படி ஆராதனை
நீர் அசைவாடும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஒரு சபையாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து இருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே கர்த்தர் நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே கர்த்தர் நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவரே மகிமை பொருந்திய தேவன் ஆண்டவரே மாட்சிமை பொருந்திய தேவன் ஆண்டவரே இந்த நாளிலே கூட ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் பெருமழையினால் ஆண்டவரே அபிஷேகத்தின் பெருமழையினால் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே நிரப்பும்படியாக ஆண்டவரே ஒரு அபிஷேகம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அபிஷேகத்துக்கு மகிமை உள்ளவர் கர்த்தாவே ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஆண்டவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் நீர் வாழும் ஆண்டவர் இந்த சூழ்நிலையில நீர் வாழும் ஆண்டவர் ஒரு மனப்பட்டு Hallelujah, Hosanna, mighty Father. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. அபிஷேகத்துக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய நடத்தை செல்லும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய ராஜா தன் அறையிலே பேசுகிறதை ஆண்டவரே ஜனங்களுக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வைத்திருந்தவர் ஆண்டவரே கர்த்தாவே அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆவியின் வரங்களினால் ஆண்டவரே இந்த வேளையிலே கூட ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எங்கள் சபையை நீர் நிரப்பும்படியாக நீர் நிரப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஒரு வற்றாத நீரூற்றாய் ஆண்டவரே நீர் புரண்டு வரும்படியாக நீர் புரண்டு வருகிறபடியாக கர்த்தாவே நன்றி Oh Father, Lord, we worship you. Oh, we give all glory and honor. Oh, we give all glory and honor to your name, oh Father. Oh, we give everything to you. Oh, we give all praises and glory to your name, oh Father. Oh Lord, deliver us, deliver us, deliver us, deliver us, Lord. Oh, deliver us from us. Oh,
let your presence deliver us. Oh, let your presence take control, ஆண்டவர். Oh Lord, ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய ஆண்டவர். Oh கர்த்தாவே, பிரசன்னம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாம் பார்க்கிறோம். ஜீவன் தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை தருகை செய்யும் ஜீவன் நீரே ஆளுகை செய்யும் வாரும் தூயாவே உம் வல்லமை நீர் ஆளுகை செய்யும் வாரும் தூயாவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை தீரக்கு நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளாய் தேவ ஜனங்களாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிற தேவன் ஆண்டவரே, நீர் அசைவாடுகிற தேவ ஆவியானவர் அப்பா, எங்கள் இருதயங்களிலே ஆளுகை செய்கிற நல்ல தேவனே உம்மை நாங்கள் இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா 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 அப்பப்பட்டிருக்கிறபடினால வந்து சோதரர் பகலிலே மேக சமமாகவும் இரவிலே அக்கினி சமமாயிருந்து நடத்தி வந்த தேவா, மூடி மறைக்கிற தேவன், ஒரு செட்டையின் மறைவிலே மூடி மறைக்கிற தேவன், ஒரு தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை வேலை அடைக்கிற நல்ல தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ராஜாவே, மக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர் ஒருவரே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த வேளையிலும் நாங்கள் சபையாராய் கூடி ஆண்டவரே அப்பா இங்க வைக்கப்பட்டிருக்கிற அப்பா அந்த ஒலிமை இன்னைக்காக நாங்கள் ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம். ஐயா ஆவியானவரே, ஆவியானவரே, ஹல்லேலூயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாவே, ஆண்டவரே, இந்த ஒலிமை இன்னைக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் கூட என் தேவரீர் அப்பா இந்த எண்ணெய்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, எண்ணெய் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே இறங்கி வருவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, சொல்லப்பட்ட 7 வித ஆசீர்வாதங்கள், இயேசுவே சொல்லப்பட்ட 7 ஆசீர்வாதங்கள் ஐயா ஆண்டவரே இறங்கி வருவதாக. ஆவியானவரே, ஆவியானவரே, உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே இந்த எண்ணெய் மேலே உங்க ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, இந்த எண்ணெய்கள் பூசுகிற எவ்விடங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மேல் நிலைத்திருக்கும்படியாக ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு நன்றி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே 7 வித அபிஷேகத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ராஜாவின் அபிஷேகத்துக்காக நன்றி, ஆசாரிய அபிஷேகத்துக்காக நன்றி, ஆண்டவரே தீர்க்கதரிசன அபிஷேகத்துக்காக நன்றி, குணமாக்கும் ஆண்டவரே ஹல்லேலூயா அந்த அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி, மேய்ப்பரின் அபிஷேகத்துக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே போதக அபிஷேகத்துக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே தேவ ஜனங்கள் அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி. இயேசுவே ரவா சந்தர ஓரி விகரமன அடையத்தக்கதாக ஆண்டவரே தேவ ஜனங்கள் தைரியப்படத்தக்கதாக ஆண்டவரே தேவ ஜனங்கள் நம்பிக்கை அடையத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவரே ஆண்டவரே இந்த எண்ணெய் எல்லாம் கல்வாய் ஆண்டவரே ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அற்புதம் ஆமாய் ஆவியானவரே
வாசல்களிலே ஆண்டவரே பூசப்படுவதெல்லாம் கர்த்தருடைய ஆண்டவரே வல்லமை அப்பா. ஆண்டவரே அந்த தேவ பிரசன்னம் ஐயா ஜனங்களுடைய கூடாரங்களுக்குள்ளாய் கடந்து போவதாக. ஆண்டவரே தேசங்களுக்குள்ளாய் கடந்து போவதாக ஐயா. ஆண்டவரே பகுதி பட்டணங்களுக்குள்ளாய் கடந்து போவதாக ராஜாவே. உம்முடைய ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்படும் என்று சொல்லுங்களே ஐயா. அது செல்லுமிடமெல்லாம் ஆரைக்கப்பட்டு பிழைக்கும் என்று சொல்லுங்களே ஐயா. ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே ஆவியானவரே இந்த எண்ணெய் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாய். ஆண்டவரே இந்த எண்ணெய் அநேகருக்கு சுகத்தை கொடுக்கத்தக்கதாய். ஆண்டவரே வாதிகள் நிறுத்தப்படத்தக்கதான ஆண்டவரே இந்த கிருபையை நீ ஊற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உடைய கல்வாரி ரத்தத்தினால் மூடி மறைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஐயா கர்த்தருடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவரே எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே வாசல்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும் ஐயா. தேவ சமாதானம் ஆண்டவரே இறங்கி வரட்டும் ஐயா. ஹல்லேலூயா. உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வீட்டில் எல்லாம் கர்த்தருடைய சமாதானம் நிலைத்திருப்பதாக. உம்முடைய பிள்ளைகள் வீட்டிலாம் கர்த்தருடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேனே ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன் தாமே அப்பா. அந்த வழியில் எல்லா குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம் ஐயா. ஆண்டவரே பிள்ளைகள் மேலே உங்க ஆசீர்வாதம் கடந்து போகட்டும் ஐயா. உன் பக்கத்திலே 1000 பேர் உன் வலது பக்கத்திலே 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிற தேவன் தாமே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே இந்த காலைகளிலே ஆண்டவரே சபையாராய் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவே. எல்லாவற்றிலும் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை கர்த்தரை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா நெருக்கமான சூழ்நிலைகள் மாறுவதாக ஆண்டவரே. பயங்கள் மாறுவதாக, நிகழ்கள் மாறுவதாக, நடுக்கங்கள் மாறுவதாக, கலக்கங்கள் மாறுவதாக, எதிர்காலத்தை குறித்து காணப்படுகிற எல்லா பயங்கள் அப்பா அவருடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. நான் உன்னோட கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க அப்பா. எந்த சூழ்நிலையும் ஜனங்களை நீங்க கைவிடவே மாட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒருபோதும் கைவிடாத தேவன் இந்த காலை வேளையிலும் பிள்ளைகளுடைய கரத்தெல்லாம் நீங்க பிடிக்கப்பா. என் இயேசுவே உங்க கரத்தினால ஐயா உங்க பிள்ளைகள் எல்லாம் நீங்க தாங்கி கொள்ளுங்க ஐயா. ஆண்டவரே தோள் மேலே சுமந்து செல்லுகிறவரே, மார்பிலே அணைத்துக் கொள்ளுகிற தேவன் தாமே. உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் அவைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. காரியங்கள் எல்லாம் மாறச் செய்கிற தேவன் எங்களிடத்திலே உண்டு. எல்லா காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்பா ஒரு பெரிய மகிழ்ச்சியை, ஒரு பெரிய சந்தோஷத்தை அப்பா எங்கள் தேச ஜனங்களுக்கு, எங்கள் பகுதி பட்டணங்களுக்கு கர்த்தரின் கட்டளையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் செய்யப்பா, ஆசீர்வதிக்கப்பா. உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருக்கட்டும். இந்த நாட்களிலும் சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த மருத்துவ பணியில் இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரம் கூட இருக்கட்டும். நீரே அவர்கள் எல்லாம் பலப்படுத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கேக்குதா? எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் கேக்குது? கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு ஒரு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக. தொடர்ந்து இந்த ஜூம்ல பார்த்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ்குள்ள அது மறுபடியும் ரீப்ளே பண்ண வேண்டியிருக்கும். அதனால நீங்கள் தொடர்ந்து அதில் இருக்கிற கொடுக்கப்பட்ட அதே
அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இப்போ மறுபடியும் கட் பண்ணிட்டு நீங்க ரீஜாயின் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மகிமை உண்டாட்டேன்னு சொன்னால் அந்த டைமிங்காக ஏற்பட்ட காரியங்கள் நடக்கிறது. மற்றபடி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீசஸ் அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Hallelujah. Continue to converting us. Thank you, Jesus. கேட்குது. ஓகேவா? இவெல்லாம் திருப்பி ஜாயின் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படத்தக்கதாக என்னோடு கூட 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். கர்த்தர் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய அபிஷேகமும் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமும் என்கிறதான ஒரு தலைப்பில் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். எல்லாம் பைபிளானால் என்னோடு கூட 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அங்கே சாமுவேலோடு கூட பேசுகிற போது தாவீதை தேவனுக்காக ஒரு அபிஷேகம் பண்ணுகிறதான ஒரு இடம். இன்றைக்கும் நாம் இந்த ஒலிவ எண்ணெய் அபிஷேக திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய திருவிழாவாக நாம் வழக்கந்தோறும் வருஷந்தோறும் கொண்டாடுகிற ஒன்று. இன்றைக்கு ஆட்கள் இல்லாமல் நேரலையில இதை இன்றைக்கு நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் செய்கிற தேவன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட சரியாய் கவனியுங்கள். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிற போது அவனுடைய வாழ்வு எப்படி ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக மாறுகிறது என்று சொல்லி இந்த வசனங்கள் நம்மோடு கூட பேசுகிறது. அங்கே ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், நான் உனக்கு சொல்லுகிறவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்காக, தேவனுடைய வேலைகளுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக நீ அபிஷேகம் பண்ணு. ஒவ்வொரு மனிதனுடைய அபிஷேகத்தினுடைய நோக்கங்களை குறித்து இந்த வேத பகுதி நம்மோடு கூட சொல்லுகிற போது தேவனுக்காக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது வேறு. நீங்கள் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற போது அந்த வேத பகுதி முழுவதும் நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிறதிலே அநேக ஜனங்கள் அங்கே சாமுவேல் சொல்லுகிற போது ஒவ்வொரு மனிதனையும் குறித்து பார்க்கிற போது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வேறு. தேவன் தம்முடைய திட்டங்களுக்காக எவனையும் தெரிந்து கொள்வார் அல்லது எவனையும் புறக்கணிப்பார். ஆள் பார்த்து தருவதல்ல அபிஷேகம், இருதயம் பார்த்து ஊற்றப்படுவது அபிஷேகம்.
சாமுவேல் நினைக்கிறான், ஒவ்வொரு மனிதனாக அங்கே கடந்து வருகிற போது ஈசாயின் குமாரர்களை பார்க்கிற போது யுத்தம் செய்து கொண்டிருக்கிறவன், யுத்தத்திலே முன்னணியிலே நின்று கொண்டிருக்கிறவன், பராக்கிரமசாலிகளைப் போல இருந்தவர்கள், இவர்களை எல்லாம் பார்க்கிற போது சாமுவேல் நினைக்கிறான், கர்த்தர் தம்முடைய வேலைக்கென்று தம்முடைய ஜனத்தை ஆளும்படியாக இவனை தெரிந்து கொள்வார் என்று சொல்லி. ஆனால் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் தாவீதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு இடம் அது. ஆண்டவர் சொல்லுகிறார், சாமுவேல் சொல்லுகிறார், அங்கே இஸ்ராயேல் ஒவ்வொரு பிள்ளைகளாக கடந்து போனதற்கு பின்பு தேவன் சொன்னார், இவர்களில் ஒருவனையும் நாம் தெரிந்து கொள்ளவில்லை. அவன் கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? அவன் சொல்லுகிறான், சொல்லுகிறான், இல்லை, எல்லாருக்கும் இடையவன் ஒருவன் இருக்கிறான், அப்படியானால் அவனை அழைப்பி என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஆண்டவர் தாவீதை தெரிந்தெடுக்கிறதான ஒரு இடம். என்னோடு கூட சரியாய் கவனியுங்கள். தேவ பிள்ளைகளாக தேவனுக்காக எதையாகிலும் நீங்கள் சாதிக்க விரும்பினால், அல்லது தேவன் உங்களை கொண்டு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று விரும்பினால், அல்லது தேவன் வைத்திருக்கிற அந்த மகா மேன்மையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால், இந்த வேத வசனங்கள் சொல்லப்படுகிறதான அடிப்படை காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் இருக்கிற போது ஆண்டவர் இன்றைக்கு ஒன்றுமில்லாத உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு நோக்கம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலே தேவன் தாவீதை ஏன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிற போது, அந்த வேத பகுதி சொல்லுகிறது, வேத வசனங்கள் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய அந்த மகிமை ஒரு மனிதனுக்கு கொடுக்க விரும்பின போது அவர் தாவீதை தெரிந்து கொண்டார். என்று சொன்னால் தேவன் தாவீதை நம்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதை தேவன் நம்பினார். இரண்டாவது, தாவீதை தேவன் நேசித்தார். மூன்றாவது தான் தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய மகாபரிய அபிஷேகத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களானால் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, என்னோடு கூட சரியாய் கவனியுங்கள். தேவனுடைய நம்பிக்கைக்குரியவனாக ஒரு ராஜாவாய் தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ண தீர்மானித்த போது மற்ற சகோதரர்களிடத்திலே காணப்படாத ஒரு வித்தியாசமான குணங்களை தேவன் தாவீதினிடத்திலே பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே தேவன் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஒரு பெரிய அபிஷேகமும் நம்மை ஆண்டு நடத்த வேண்டுமானால் இந்த வேத பகுதி சொல்கிறது, தேவன் அங்கே தாவீதை பார்க்கிற போது, தாவீதுடைய வாழ்வை பார்க்கிற போது, தாவீது தேவனுடைய நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். அடிப்படை காரியம். ஆண்டவருக்கு மகிமை. அவருடைய குணாதிசயங்களை சரியாக கவனியுங்கள். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது எப்படிப்பட்டவன்? தாவீது ஒரு போர்க்குணம் உள்ள ஒரு போராளியாக அங்கே நிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தாவீதுடைய வாழ்வு கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிற போது, அங்கே சவுலுக்கு முன்பதாக கோலியாத்தை எதிர்க்கும்படியாக தாவீது கடந்து போகிற போது சொல்லுகிறான், என்னுடைய மந்தையிலே இருந்த ஆடுகளை ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, நான் அவைகளோடு கூட யுத்தம் பண்ணி. நல்ல கவனிங்க. தேவன் ஏன் தாவீதை நம்பினார் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன்னை நம்பி தன் தகப்பன் கொடுத்த ஆடுகளை பாதுகாக்கிறதற்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், தன்னிலும் பலத்ததான சிங்கங்களையும் கரடிகளையும் அவன் யுத்தத்திலே எதிர்கொள்ளுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கு யாரை பயன்படுத்துகிறார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த உக்கிரானத்துவம் உள்ளவன் தாவீது. ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தகப்பன் என்னை நம்பி ஒன்றை கொடுத்திருக்கிறான், இவைகளை காக்கிறதுக்காக நான் எவைகளோடு கூட யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கு நம்மை நம்பி தேவன் கொடுத்திருக்கிறவைகளை காக்க ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த நம்பிக்கைக்குரியவனாக பாருங்க. அவனுடைய வாழ்விலே சொல்லப்படுகிறது, அவன் தாவீது பயப்படுகிறவன் அல்ல, சூழ்நிலைகளை கண்டு பயப்படவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தன்னுடைய வாழ்வின் நோக்கம், தன்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியதான நோக்கம், அதுல மாத்திரம்தான் கவனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தமக்கானவர்களை தேடுகிற போது பயமுள்ளவர்களை அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? பயப்படுகிறவன் அல்ல. தேவன் விரும்புகிற ஆட்கள் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்.
அவனை நம்புகிறதற்கு தாவீதை தேவன் நம்பினார் என்று சொன்னால் அவருக்குள்ளாக என்னவில்லையா? பயம் இல்லை. என் வேதம் சொல்லுகிறது, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் கிதியோனுடைய சேனையிலே இருக்கவே முடியாது. நீங்கள் கிதியோனுடைய சேனையிலே நின்று கிதியோனோடு கூட நின்று ஒரு பெரிய யுத்தத்தை நடப்பிக்க வேண்டுமானால் பயமும் திகிலும் உள்ளவன் ஒரு காலம் கிதியோனின் சேனையில் இருக்க முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் தேவனோடு கூட நின்று தேவனுடைய காரியங்களை நடப்பிக்க வேண்டுமானால் எதிர்பார்க்கிறது ஒரு பெரிய தைரியத்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுங்க, என்னோட 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பேரிலே ஒரு அன்பு இருக்குமானால் அந்த அன்புல என்ன இல்லையா? பயம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டான தாவீதுடைய வாழ்விலே நீங்கள் பார்க்க முடியும். அவன் அந்த மந்தையை அவ்வளவாய் நேசிக்கிறான். ஆகையால் அவனுக்கு என்ன இல்லையா? பயம் இல்லை. தன் தகப்பனை, தன் தகப்பனுடைய குடும்பத்தை, தகப்பன் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, அந்த வேலையை, உக்கிரானத்துவத்தை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அவன் அவ்வளவாய் நேசித்தபடினாலே பயம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவைகளுக்காக எவைகளையும் செய்வேன் சொன்னால் பயம் வேதனை உள்ளது எழுதப்பட்டது. பயம் வேதனை உள்ளது. பயம் எப்படிப்பட்டது சொன்னா, பயம் ஒரு பூரணத்துவத்துக்குள்ளாக உன்னை நடத்தி கொண்டு போகாது. இங்கே தாவீதை பார்க்கிறார் ஆண்டவர் எத்தனை தைரியம் உள்ளவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க வேதம் முழுவதும் வாசித்து பாருங்கள். ஆவியானவர் மேல் வீட்டு அறையிலே ஊற்றப்படுகிற போது, ஊற்றப்படுவதற்கு முந்தைய வாழ்க்கை, ஊற்றப்பட்டதற்கு பிந்தைய வாழ்க்கை, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பர்னபா பேசுகிற தைரியத்தை கண்டு, பவுல் பேசுகிற தைரியத்தை கண்டு, அப்போஸ்தலர்கள் பேசின தைரியம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, இன்றைக்கும் வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், பயப்படாதே, 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 விசுவாசம் உள்ளவனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, பயப்படாதே. ஏன் ஆண்டவர் இன்னைக்கு ஏன் இப்படி தம்முடைய ஜனத்தை எதிர்பார்க்கிறார், எச்சரிக்கிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுக்கிறார்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். இன்றைக்கு பயத்தின் ஆவி என்ன செய்யும்? நான் உலகத்திலிருந்து ஒரே ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கட்டும். நீங்கள் உலக வரலாற்றை திருப்பி பாருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மகா பெரிய வீரன் நெப்போலியன். நெப்போலியனை குறித்து நீங்கள் அப்படித்தான் வாசிக்க முடியும். ஒரு மகா பெரிய யுத்த வீரன், யுத்தங்களை நடத்தியவன், போகிற இடமெல்லாம் வெற்றிகளை சுதந்திரித்துக் கொண்டு வந்தவன். எத்தனை யுத்தங்களை நடத்தினான், எத்தனை யுத்தங்களிலே வெற்றி பெற்றால், அவனுடைய வாழ்வு முழுவதும் மாவீரன் நெப்போலியன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிற போது இந்த கடைசி யுத்தம், வாட்டர்லோ என்று சொல்லுகிறதான அந்த இடத்துல நடந்ததானே அந்த கடைசி யுத்தத்திலே அவனை பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒரு பெரும் படையை நடத்தி கொண்டு வருகிறான் நெப்போலியன். அந்த யுத்தம் அங்கே யுத்த களத்துக்கு வருகிறான். யுத்த களத்திலே வருகிற போது அவனை எதிர்கொள்ளுகிற மனுஷன் வெலிங்டன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த தளபதி நெப்போலியனை பார்க்கிறான். நெப்போலியனுடைய படைகள் போகிற இடமெல்லாம் வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நெப்போலியனை தோற்கடிக்க வேண்டுமானால் நெப்போலியனுடைய வாழ்வை, கர்த்தருக்கு மகிமை உண்டாக நெப்போலியனுடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கிற போது அவன் அங்கே வெலிங்டன் ஒன்றை அறிந்து கொண்டிருந்தான். என்று சொன்னால் நெப்போலியன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவனுடைய வாழ்விலே ஒரு சின்ன பயம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த பயம் எப்பொழுது உண்டானது? ஒரு சிறு பிள்ளையாக அவருடைய வீட்டு தோட்டத்திலே விளையாடி கொண்டிருக்கிறான் நெப்போலியன். அப்பொழுது திடீரென்று ஒரு பூனை அவன் மேலே பாய்ந்து ஓடுகிறது. ஓடுகிற வேகத்திலே அவன் கால்பட்டு அவனுடைய முகத்திலே சிறு கீறல்கள் விடுகிறது. ஒரு பெரிய காயம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பூனை திடீரென்று தன்மேலே பாய்ந்து விட்டு போனதினாலே ஒரு பயம் உண்டானது. நெப்போலியனுடைய வாழ்விலே சிறு பிராயத்திலே உண்டான அந்த சின்ன பயத்தை நெப்போலியன் என்ன செய்தானா, தனக்குள்ளே வைத்து 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 வளர்த்து கொண்டே இருந்தான்.
அவனுடைய வாழ்விலே அந்த பூனையை குறித்ததானே ஒரு பயம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பூனையை கண்டாலே பயப்படுவான், பூனையை கண்டால் அப்படியே ஸ்தம்பித்து போய் விடுவான். பூனையை கண்ட மாத்திரத்திலே அவன் செய்ய வேண்டியவைகள் எல்லாவற்றையும் மறந்து போய் அப்படியே உறைந்து போன நிலைமையிலே எப்போதைய நின்று விடுவான். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், பயத்திலே நீ இருப்பாய் என்று சொன்னார், நீ அன்பிலே பூரணப்பட்டு இருக்க முடியாது. நெப்போலியன் பயப்படுகிறான். ஒரு சிறு பூனையை கண்டு பயப்படுகிற அந்த அனுபவத்தை அவன் தொடர்ந்து தன்னுடைய வாழ்விலே வளர்த்துக் கொண்டே வந்தபோது இந்த வாட்டர்லோ யுத்தத்தை நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துல வருகிற போது வெலிங்டன் என்ன தெரியுமா செய்கிறான்? ஒரு நெப்போலியன் வந்திருக்கிறான். நெப்போலியனை இன்றைக்கு நாம் நிறுத்தாவிட்டால் இந்த யுத்தத்தை நாம் வெற்றி கொள்ள முடியாது. இந்த யுத்தத்திலே நாம் வெற்றி கொள்ள வேண்டுமானால் ஒரு 70 பூனைகளை கொண்டு வந்து நெப்போலியனுக்கு முன்னாலே ஓட விட்டான். சம்பவித்தவைகள் என்ன? வரலாறு எழுதுகிறது, சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நெப்போலியனுக்கு முன்பதாக வெலிங்டன் ஒரு 70 பூனைகளை கொண்டு வந்து விடுகிறான். அப்படியே நெப்போலியன் சம்பித்து போய் நிற்கிறான். அவனால் ஒரு அடி கூட முன்னாலே போக முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு பெரிய பிரெஞ்சு ராணுவம் அப்படியே சம்பித்து நிற்கிறது. ஏனென்று சொன்னால் முன்னாலே நடக்கிற தலைவன் நின்று கொண்டிருக்கிறான், ஒன்றும் செய்ய முடியாதவனாக. அதுக்கப்புறம் நெப்போலியனாலே ஒரு மூவ் எடுத்து வைக்க முடியல, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியவில்லை. தன்னுடைய மற்ற தளபதிகளை கூப்பிடுகிறான், படையை நீங்கள் நடத்தி கொண்டு போங்கள், இது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நெப்போலியன் அப்படியே நின்று போனதற்கு பின்னாலே அடுத்த தலைவர்கள் அந்த படையை நடத்துகிற போது ஒன்றும் இதுவரையிலும் தோற்றறியாத அந்த பிரெஞ்சு படைகள், கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும், நெப்போலியனாலே தலைமை தாங்கி நடத்தப்படாத அந்த தலைவர் அந்த படைகள் என்ன செய்யப்படுகிறதா? அங்கே அந்த வாட்டர்லோ என்ற இடத்திலே முறியடிக்கப்படுகிறது. நெப்போலியனுடைய கடைசி யுத்தம் அதுதான். நெப்போலியனுடைய வாழ்வு முடிவுக்கு வருகிறது. இதனுடைய அடிப்படை என்ன? எப்படி நெப்போலியன் தோற்று போனான்? எதனாலே தோற்று போனான்? பலம் இல்லையா? வீரம் இல்லையா? தளபதிகளை நடத்துவதற்கான ஞானம் இல்லையா? திறமை இல்லையா? சகலத்தையும் பெற்றிருந்த நெப்போலியன் ஒரு சின்ன பூனைகளுக்கு பயப்படுகிறதான ஒரு பயத்தை தன்னுள்ளே வளர்த்துக் கொண்டிருந்தபடினாலே அன்றைக்கு விழுந்து போனான், அன்றைக்கு தோற்று போனான். அன்புக்குரியவர்களே, வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? ஆண்டவர் ஆகையினால் சொன்னார், பயப்படாதே. எவைகளை கண்டும், எந்த சூழ்நிலைகளை கண்டும் சின்ன 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 பயங்களை ஜனங்கள் இன்றைக்கு தங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிற போது அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, எதையும் மேற்கொள்ள முடியவில்லை, எதையும் முறியடிக்க முடியவில்லை. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இங்கே தாவீதை பார்க்கிறார், ஒன்றுக்கும் பயப்படாதவர், எந்த சூழ்நிலைகளை கண்டும் போராட்டமுள்ள தாவீது தன்னுடைய மந்தையிலிருந்து வருகிற போது, தன்னுடைய வகையிலிருந்து வருகிற போது, தேவனுக்கானவையிலிருந்து வருகிற போது அவன் காண்பித்த தைரியம், இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார், தைரியம் உள்ளவர்களாக இருந்து. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட தேவன் அங்கே தாவீதை பார்க்கிற போது தாவீதுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். தாவீதை தேவன் நம்பினார். ஆண்டவருக்கு மகிமுண்டாட். ஏன் தெரியுமா? தாவீது ஆண்டவருக்கு மகிமையாக அத்தனை தைரியம் உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் அவனை நம்பினார். பரவாயில்ல, இவனை நம்பி என்ன செய்யலாம்? என்னுடைய ஜனங்களை கொடுக்கலாம். இந்த ஜனத்துக்காக, இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக தாவீது எதையும் செய்வான், எவரையும் எதிர்கொள்வான் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை தேவனுக்கு இருந்தது. ஆகையினால்தான் தாவீதை என்ன செய்தாரா? தேவன் தெரிந்து கொண்டார். ஏன்னு சொன்னா, அதுக்கு முந்தி யுத்தத்திலே நின்று கொண்டிருந்த அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமையாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தாவீதை பார்க்கிற போது தாவீதுடைய வாழ்வில் அவன் என்ன செய்தான் சொன்னார்? இரண்டாவது காரியம், தாவீது தேவனையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் கனமாய் எண்ணினார். தாவீதை ஆண்டவர் நேசித்தார் என்று சொன்னார். தாவீதை தேவன் நம்பினார். ஒன்று. இரண்டாவது, தாவீதை தேவன் நேசித்தார். ஏன் தேவன் தாவீதை நேசித்தார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். ஆண்டவருக்கு மகிமுண்டார். எத்தனை இடங்களுக்குள்ளாக தாவீது கடந்து ஆண்டவர் தாவீதை பார்த்து தேவனுக்காக என்ன சொன்னார்? என் இருதயத்துக்கு நேசித்தார் என்று சொன்னார். தேவனுக்காக மிகுந்த வைராக்கியம். என் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்க 1 சாமுவேல் 17:26 திருப்பிக் கொண்டு 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. தாவீது
சொல்லுகிறான். அந்த யுத்த களத்துக்கு வருகிறான். சூழ்நிலைகளை பார்க்கிறோம். கோலியாத் நின்று கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறான். அதை தாவீது கேட்கிற போது தாவீது சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. தாவீது பார்க்கிறான், எதிரே நின்று கொண்டிருக்கிறது எதுவா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஏன் தேவன் தாவீதை நேசித்தார் சொன்னா, தாவீது தன்னை மாத்திரம் அல்ல, அந்த சேனைகள் இது தேவனுடையது, தேவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தாவீது எப்படி பார்க்கிறான்னு சொன்னா, மதிப்புள்ளவைகளாய் கனம் உள்ளவைகளாக இருந்தது. இந்த சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். சாமுவேல் 17:45 சொல்லுகிறான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் சொன்னா, அவன் பார்க்கிறான், என் ஜனங்களை நிந்திக்கிற இந்த மனுஷன். தேவ ஜனங்களை ஒருவன் நிந்தித்தா அதை தாவீதினால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் ஒருவன் பேசினால் தாவீதினாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அவன் தேவனை நேசித்த அளவு அந்த ஜனங்களை நேசிக்கிறான். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், இதெல்லாம் தேவனுடைய ஜனங்கள். அன்றைக்கு அன்பருக்கு மகிமை உண்டாக இன்றைக்கு நம்ம யோசித்து பாருங்கள். தாவீதுடைய அனுபவங்கள் பாருங்கள். அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசித்தான், அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய ஜனங்கள். அது மாத்திரம் அல்ல, நீங்க சாமுவேல் 24:6 போடப்பட்டிருக்கிறது. சவுல் தாவீதுக்கு விரோதமாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான், தாவீதுக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறான், தாவீதை கொல்லுகிறதற்கு வழி தேடிக் கொண்டிருக்கிறான். அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லுகிறான், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவனுடைய வாழ்வு முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை அவன் எவ்வளவு கனம் பண்ணான்னு போட்டிருக்கிறார். அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்க சாமுவேல் 24:10 அப்படி சொல்லுகிறது. சாமுவேல் 26:9 11 அப்படி சொல்லுகிறது. தாவீதோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இல்லை அவன் நமக்கு விரோதமாக இருக்கிறான், வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லுகிற போது தாவீது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். தன்மேல இருக்கிற அபிஷேகத்தை மாத்திரம் அல்ல, தேவனுடைய அபிஷேகம் யார் மேல இருந்தாலும் அந்த அபிஷேகத்தை கனம் பண்ணினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். தன்னை கொல்ல தேடுகிற சவுல் மேல இருந்த அபிஷேகத்தை அவன் கனம் பண்ண முடியுமா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு தேவ ஜனங்களாக இருக்கிறோம், தேவனுடைய வேலையை செய்கிறோம், தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை ஊழியர்களிடத்தில் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நீங்கள் பார்க்க முடியும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாக யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாக தாவீது அப்படியே கனம் பண்ணினான். இன்றைக்கு அப்படி கனம் பண்ணுவதற்கான ஆட்கள் இல்லை. அடுத்தவங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை குறை சொல்லுவதற்கான ஆட்கள் இன்றைக்கு உண்டு. அடுத்தவங்க மேல இருக்கிற அபிஷேகம் இது கர்த்தருடைய அபிஷேகம் என்று அறிந்து அந்த அபிஷேகத்தை கனம் பண்ணுகிற ஆட்கள் இன்றைக்கு குறைந்து போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்க வேண்டுமானால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே தாவீதை பார்க்க முடியும். தாவீது அந்த அபிஷேகத்தை கனம் பண்ணினால் அது எந்த இடத்துல யார் மேல இருந்தால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டாங்க. அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது என்ன செய்யவில்லை, தன் கையை நீட்டவில்லை, மற்றவனையும் கை நீட்ட விடல். ஆண்டவர் பாருங்க, பல நேரங்கள்ல இவன் ஒண்ணு சொல்லணும், அடுத்தால வச்சாவது என்ன சொல்லுவான், அதனால அப்படின்னு சொல்லணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டான வேதம் சொல்லுகிறது, தாவீது என்ன செய்யான், தானும் கை நீட்டவில்லை, அடுத்தவனையும் கை நீட்ட விடவில்லை. அப்படி கை நீட்டினவனை வேதம் சொல்லுகிறது வெட்டி எறிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சவுலை கொன்றேன் என்று ஒரு மனுஷன் வந்து சொல்லுகிற போது சொன்னா, ஓ கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை கொன்றேன் என்று சொல்லி உன் வாய் உனக்கு விரோதமாய் சாட்சி சொன்னது என்று அவனை அங்கே துண்டித்து போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டானே சொன்னா, அத்தனைக்கான தேவனுக்கு மகிமை உண்டான ஆண்டவர் இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? தாவீதை பார்க்கிறார், அவன் தேவனுக்காக ஊழியம் செய்கிறான். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, தேவனுக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? அந்த ஊழியத்தை எப்படி செய்தான் தாவீது? தாவீது தேவனுக்காக ஊழியம் செய்தான். அந்த ஊழியத்தை தாவீது நேசித்து செய்தான். அந்த ஊழியத்தை தாவீது ஊழியத்திற்காக செய்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு அப்படி இல்லை. ஊழியம் செய்கிறவன் என்று சொல்லுகிற ஆட்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆட்களை நேசிக்கிற அனுபவங்கள், தேவனுடைய ஜனங்களை நேசிக்கிற அனுபவங்கள், தேவனுடைய அபிஷேகத்தை கனம் பண்ணுகிற அபிஷேகம், அந்த 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 நிலைமைகள் இன்னைக்கு குறைந்து கொண்டு பாருங்க. நான் செஞ்சாலும் உலகத்தில் மனுஷன் சொல்லுகிறான் மாட்டான், குறை சொல்லிக் கொண்டிருக்கிற ஆட்களை நீங்கள் பார்க்க முடியும். உலகத்து மனுஷன் சொல்றானே, இல்ல இல்ல அவனுடைய தோட்டத்திலே பூக்கிற மல்லிகை மணக்கத்தான் செய்யும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பாருங்க சொல்லுகிறான், அவர் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேலே நான் கை போட முடியாது. எத்தனை பேர் நீங்க 1 சாமுவேல் 26:15 வாசித்து பாருங்கள். தாவீது எதிர்ப்புறத்திலே இருந்து கூப்பிடுகிறான் அப்னேரை பார்த்து, அப்னேரே நீ வீரன் அல்லவா? நீ வீரன் அல்லவா? இஸ்ரவேலிலே உனக்கு சரியான வீரன் ஒருவனும் இல்லை. யாரை சொல்ல முடியும்? எதிரி முகாமில் இருக்கிறான். எதிரியினுடைய படைத்தளபதியை பார்த்து தாவீது சொல்லுகிறார், அப்னேரே நீ வீரன் அல்லவா? இந்த இஸ்ரவேலிலே சரியான வீரன் எவனும் இல்லைன்னு சொன்னான். தாவீது மாத்தவன் மகிமண்டார்த்தம் ஆண்டவர் இயேசு மகிமண்டார்த்தம் ஆண்டவர் இயேசுவை அதனால சொன்னான். லூக்கா 6:27 எனக்கு செவி கொடுக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். வசனங்கள் அப்படிதான் போது. 6:35 சொல்லுகிறது, தேவனுடையமான ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்தி கொண்டு போவார். தாவீதை தேவன் நேசிக்கிறார், கர்த்தருக்கு மகிமையுண்டானார். அதான் கடந்து போற சூழ்நிலைகளிலே சங்கீதம் 89:20 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற சொன்னார், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன். தேவன் தாவீதை கண்டுபிடித்தான். ஆண்டவருக்கு மகிமை. அவ்வளவா அவனை நம்பலாம். ஏன் சொன்ன அவனிடத்தில் பொற்குணத்தை தேவன் நம்பினான். ஆண்டவருக்கு மகிமை நாடாத ஒரு நாளும் தாவீது விடவில்லை. கடைசி நாள் வரைக்கும் கர்த்தருக்கு மகிமை தேவனுக்காக, தேவ ஜனங்களுக்காக யுத்தங்களை முன்னின்று நடத்தினவன் தாவீது. ஆண்டவருக்கு மகிமை. தம்முடைய ஜனங்களை அவ்வளவாய் நேசிப்பான். அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறான். தேவனுடைய ஜனங்களை கனம் பண்ணுகிறான். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினாலே அவரை அபிஷேகம் பண்ணினேன். 89 சங்கீதம் 89:21 சொல்லுகிறது, என் கை அவனோடு உறுதி வருகிறது, சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பதாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அவனை பகைக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? நான் வெட்டுவேன்னு சொன்னான். கர்த்தருக்கு மகிமை சொன்னா. தாவீதை அவ்வளவாய் தேவன் நேசித்தார். தாவீதை நம்பினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தேவன் ஜனங்களை அபிஷேகிக்கிறது. 2 மடங்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் எலிசாவை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமையாக இரட்டத்தனையான அபிஷேகம் 2 ராஜாக்கள் 6:17 போடப்பட்டிருக்கிறது. அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகள் அந்த மலையின் மேலே இறங்கி வருகிறது. எதிரி படை வருகிறது. யுத்தம் நடத்தி கொண்டு வருகிறான். எதிரிகள் தான் ஆண்டவருடைய கிருபையினால் அவர்களை பிடிக்கிறான் எலிசா. அவங்களுக்கு என்ன செய்தான் போடுறது தெரியுமா? சாப்பாடு, விருந்து, நல்ல விருந்து வச்சு அனுப்புனா. அதுக்கு பின்பு என்ன செய்யவில்லையா? அந்த தண்டுகள் அந்த தேசத்தின் பக்கத்துக்கு கூட வராது. சத்துருக்களை அபிஷேகத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தாவீதை நம்பினான், தேவன் தாவீதை நேசித்தான், தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக தேவனுக்குரிய அந்த தேவனுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறது, தேவனுடைய நேசத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? சகல விதமான ஆசீர்வாதங்கள். என்னோடு கூட ரோமர் 15:13 வாசித்திருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிற போது ரோமாபுரி சபைக்கு அப்படி சொல்லுகிறார். ரோமர் 15:13 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதான சகரை அப்படித்தான் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். அந்த அபிஷேகம் வருகிற போது மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 28:7-8 வசனங்களிலே தாவீது சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலம் கோட்டை என்று சொன்னார். ஏன் சொன்னா? அந்த அபிஷேகம்
எல்லா விதமான நன்மையை கொண்டு வர நம்பிக்கை. பவுல் அப்படிதான் ரோமாபுரி சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவராலே, அந்த அபிஷேகத்தினாலே உங்களுக்கு என்ன உண்டாகுமா? நம்பிக்கை பெருகும். எனக்காக தேவன் எதையும் செய்வார். தேவன் பேரிலே நம்பிக்கை, தேவனுடைய ஆவியானவர் பேரிலே, வார்த்தையின் பேரிலே நம்பிக்கை அப்படியே உண்டாகும். அது மாத்திரம் சொல்லுகிறான், அந்த விசுவாசம் என்ன செய்யுமா? அது வளரும் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை பெருக 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 அந்த விசுவாசம் உண்டாகும். எல்லாவற்றையும் விசுவாசிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நீங்க மத்தேயு 17:20 அப்படி சொல்லுகிறது. அந்த விசுவாசம் என்ன செய்யுமா? எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ளவர்களாக நம்மை மாற்றும். மலையை பார்த்து பெயர்ந்து தகர்ந்து போன்னு சொன்னா போன்னு சொன்னா உங்களால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் தேவன் தருகிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன செய்வாரா? எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதுக்கான பலனை தருவார். எபிரேயர் 6:11 சொல்லுகிறது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே பெறுவீர்கள். விசுவாசத்தினாலே தேவ பிள்ளைகளாகிறோம். தேவனுடைய ஜனங்களை எல்லாம் யார் கொண்டு வருகிறாரா? அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த அபிஷேகம். ஒன்று காரியம் தான். காலவேளையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா என் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருங்கள். தேவன் நம்மளை நம்பர், தேவன் நம்மை தாவீதை நம்பர். கர்த்தருக்கு மகிமை. ஜனத்தை பாதுகாப்பான் என்று சொல்லி தேவன் நம்பி தாவீது தேவனுடைய நேசத்துக்குரியவனா. தேவன் நம்ம நேசிக்கணும். கர்த்தருடைய நேசத்துக்கு அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். தேவனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும். தேவ ஜனங்களாக நாம் நிற்கிற போது கர்த்தர் மேல அபிஷேகத்தை பூரணமாய் ஊற்றுவார். அந்த அபிஷேகத்தினுடைய வாழ்வு என்ன செய்யுமா? ஒரு பெறத்தக்கதாக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்துல அபிஷேகத்தின் நிறைவை இன்னைக்கு நம்ம மேல ஊற்றும். தாவீதை நம்பினவர், தாவீதை நேசித்தவர், தாவீதை அபிஷேகம் பண்ணி அவரை ஒரு பெரிய ராஜாவாய் உயர்கிறவர். இன்றைக்கு வரைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு சமூகத்துல நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு மேசின் மேலே வைக்கப்படுகிற ஒலிவை எண்ணெய் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கிருபை வெளிப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கார். தொடர்ந்து இதுல நமக்கு இந்த ஜூம்ல பார்க்கலாம். உங்களுக்கு டைமிங் மறுபடியும் நீங்க அதை கனெக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இதுல மெயினா காரணம் Jesus, hallelujah, hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. நம்மெல்லாம் அப்படியே ஜெபநிலையில இருப்போம். கர்த்தர் நல்லவர். Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே, தாவீதை நம்பின தேவன். ஆண்டவரே, எங்களையும் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி ஊழியத்திற்கு ஏற்படுத்தின தேவன். ஆண்டவரே, நம்பிக்கை பெருகுகிற போதெல்லாம் உண்டாகிற அந்த விசுவாசம் எங்களை தேவ பிள்ளைகளாக மாற்றினது. யோவான் 1:12 வாசிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தின் தேவன் நம்பிக்கையினாலே ஆண்டவரே உண்டாகிற எல்லா விதமான சமாதானம், சந்தோஷம் எல்லாரையும் ஆண்டு கொண்டு எல்லாம் ஒருமனப்பட்டு சபை மக்கள் எல்லாரும் குடும்பமான வரைக்கும் தேவ சமூகத்துல பயபக்தியோடு கூட நம்ம அப்படியே ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர் சொல்லப்படுகிற காரியங்களுக்காக முதலாவது நம்மத்திலே சகோதரர் ஆண்டோ விமல் நமக்காக ஜெபம் பண்ணுவார். சபையின் குடும்பங்களுடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், சரீரத்தை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும்.
சரீரத்தில் தேவனுடைய பலம், தேவனுடைய சுகம், தேவன் அருளுகிற சகல விதமான அந்த பாதுகாப்பும் ஆரோக்கியமும் உண்டாகும்படியாய் நம்ம எல்லாரும் ஒரு மனப்பட்ட ஆண்டவரை நோக்கி கூடுமான வரைக்கும் தேவ பிள்ளைகள் கண்களை மூடி நல்ல ஜெபத்தில் இருங்க. ஆண்டவர் பேசட்டும், கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயகேற்கும் பாதம் வந்து என் ஜெபவேளை உம்மை தேடி வந்தே. தேவாவதில் தாருமே எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். அப்படியே நம்ம ஜெபம் பண்ணோம். சகோதரர் ஆண்டோ விமல் நமக்காக ஜெபம் பண்ணுவார். சபை குடும்பங்களின் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்போம். ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. Hallelujah.